ஆன்டி ருமேட்டிக்ஸ் பார்க்க போகிறோம். ஆன்டி ருமேட்டிக்ஸ் அப்படின்னா ருமட்டட் ஆர்த்ரைட்டிஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரக் தான் ஆன்டி ருமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ருமட்டட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா நம்மளோட ஒவ்வொரு போனுக்கும் நடுவில் ஒரு ஜாயின்ஸ் இருக்குது இல்லையா, ஒவ்வொரு போனுமே ஜாயின் ஆகக்கூடிய இடம் ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜாயின்ஸில் பெயின் ஏற்படும், ஸ்டிஃப்னஸ் இருக்கும், இன்ஃப்ளமேஷனும் வரும். அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதை ருமட்டட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜாயினில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன் எதனால் வரும் அப்படின்னா இம்யூன் சிஸ்டம் சரியாக ஒர்க் ஆகலைனாலும் நமக்கு இன்ஃப்ளமேஷன் வரும். இதுதான் ருமட்டட் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது கொடுக்கக்கூடிய ட்ரக் தான் ஆன்டி ருமேட்டிக்ஸ். ஆன்டி ருமேட்டிக் ட்ரக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோல்சிகம். இதனோட சினானிம் மீடோ சாஃப்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டம் க்ராக்கஸ். இதனோட சோர்ஸ் நம்ம ரெண்டாக எடுத்துப்போம். கோல்சிகம் சீடாகவும் எடுத்துக்கலாம், கோல்சிகம் கோமாவும் எடுத்துக்கலாம். அந்த சீடை நம்ம எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா ட்ரைடு ரைப் சீடாக தான் எடுத்துப்போம். பழுத்த பழத்துலேருந்து ட்ரை பண்ணி எடுத்துப்பாங்க. கோல்சிகம் கோம் எப்படி எடுத்துப்போம்னா ஃப்ரெஷ்ஷாகவும் ட்ரைடாகவும் எடுத்துக்கலாம். பிளான்ட் நேம் கோல்சிகம் ஆட்டம்னல். ஜியோகிராஃபிக்கல் சோர்ஸ் நமக்கு எங்கெங்கே கிடைக்கும்னா இங்கிலாந்து, போலாந்து, ஹாலண்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இதுதான் அந்த கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வெங்காயம் எக்ஸாம்பிளாக சொல்லிக்கலாம். இப்போ வெங்காயம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, வெங்காயத்துலேருந்து முளைச்சி வரும், நம்ம பார்த்துருக்கோம்ல. அப்போ அந்த கீழே இருக்க அந்த வெங்காயத்தை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சீடுன்றது விதையாக எடுத்துப்பாங்க. இதுதான் அந்த பிளான்ட்டோட கோம். நெக்ஸ்ட்டு இதனோட கலெக்ஷன் பார்க்க போகிறோம். சீட்ஸை எப்படி கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஜூலையில் இல்லைன்னா ஆகஸ்ட்டில் கலெக்ட் பண்ணி எடுத்துப்பாங்க. எப்போ கலெக்ட் பண்ணி எடுத்துப்பாங்க அப்படின்னா பழுத்ததுக்கப்புறம் ட்ரை பண்ணி எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட்டு கோம் எப்படி கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இயர்லி சம்மருக்கு இயர்லியாகவே கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஆஃப்டர் டாட்டர் கோம் ப்ரொடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் கலெக்ட் பண்ணிப்பாங்க. எப்படி டெம்பரேச்சர் எவ்வளோ வச்சு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னா 65 டிகிரி செல்சியஸ் வச்சு ட்ரை பண்ணி எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேரக்டர். இதனோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சீட்ஸ்க்கு. சீட்ஸோட லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா டயாமீட்டரில் 2 to 3 mm இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இதனோட ஷேப். இந்த ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஓவாய்ட் ஷேப்பாக இருக்கும், இல்லைனா குளோபுலர் ஷேப்பாக இருக்கும் இதனோட சீட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இதனோட கலர் எப்படி இருக்கும் அப்படின்னா அதனோட டெஸ்டா ரெட்டிஷ் ப்ரௌனாக இருக்கும். டெஸ்டான்றது அதனோட உள்ள இருக்க ஒரு பார்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த கோமோட கேரக்டர்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். இதனோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா கோனிக்கல் ஷேப்பாக இருக்கும். இதனோட கலர் எல்லோயிஷ் ஒயிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஓடர்லெஸ், எந்த ஓடருமே கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டேஸ்ட், பிட்டர் டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கெமிக்கல் கான்ஸ்டியூவன்ஸ். இதில் என்ன கெமிக்கல் கான்ஸ்டியூவன்ட் ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படின்னா மெயினாக INEன்னு முடியும். கோல்சிசைன், டெமிகோல்சிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு டேனின்ஸ் இருக்குது, ஃப்ளேவனாய்ட்ஸ் இருக்குது, ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் மெயினாக இருக்கும். இந்த நேமோட ஓரியன்டாக தான் இருக்கும். கோல்சிகம் இதனோட கெமிக்கல் கான்ஸ்டியூவன்ட் கோல்சிசைன், டெமிகோல்சிசைன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட். மெயினாக இதில் எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க அப்படின்னா கோல்சிகம்மையும் 70% சல்ஃபியூரிக் ஆசிடும் ஆட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கோல்சிகம்மையும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடையும் ஆட் பண்ணிப்பாங்க. அப்படி ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கலர் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா எல்லோ கலர் ப்ரொடியூஸ் ஆகும். அது மாதிரி எல்லோ கலர் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா கோல்சிகம் ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு இதனோட மெயின் யூசஸ் கவுட் அப்படின்னா அதிகப்படியான யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸாக நம்மளுக்கு டெபாசிட் ஆகிடும். எங்கே அப்படின்னா ஜாயின்ஸில். அந்த மாதிரி டெபாசிட் ஆகிடுச்சு அப்படின்னா அது கவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆன்டி டியூமர் ஆக்டிவிட்டிக்குமே இது மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக். ஆன்டி ருமேட்டிக்ஸாகவும் யூஸ் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.